எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி யார் என்ன பண்ணாலுமே இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே என்ன வச்சுப்பாங்க, கையில பென்சில் வச்சுப்பாங்க. கால்குலேஷன் போடும்போது ஏதாவது எரர் வருதுன்னா டக்குன்னு அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எரேஸ் பண்ணிட்டு கரெக்ட் அக்யூரேட் இதுவே எழுதிக்கலாம். நீங்க எந்த இது எங்க பார்த்தாலுமே இப்ப ஸ்கூல்லயே உங்க ஸ்கூல்லயே பார்க்கலாம், அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாரு, மேனேஜர் அந்த ஃபீஸ் வாங்குற இடத்துல பென்சில்ல தான் மார்க் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ஃபேர் பண்ண அப்புறம் சிஸ்டம்ல ஏத்தின பிரகாரம் அக்யூரேட் அமௌண்ட்டை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பென்ல ரெஜிஸ்டர்ல அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ல என்ட்ரு பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர்லயே அவங்க என்ன பண்ணுவாங்க, பென்சில்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா அது கன்ஃபார்ம் நம்ம எழுதிருக்கிறது கரெக்ட் அக்கௌண்ட் தான்ன்றது ஒருத்தருக்கு 4 பேர் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா 4-5 அக்கௌண்ட் புக்கு தொடர்ந்து, இப்போ பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸை தொடர்ந்து 4-5 அக்கௌண்ட்ஸ் புக்கு, சேல்ஸ்னா சேல்ஸ் தொடர்ந்து ஒரு 5-6 புக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஒன்னொருத்துக்கும் தனித்தனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அதுக்கு ரிலேட் ஆகுதா, அது இதுக்கு இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டா மூவ் பண்ணிருக்கோமா அப்படின்றத அவங்க என்ன செய்வாங்க, பென்சில்ல ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகும்போது தான் ஒருத்தருக்கு 4 பேர் அதை கிராஸ் செக் பண்ணி கரெக்டா ஆயிடுச்சுன்னா தான் அதை பென்சில்ல எழுதுவாங்க. அதனால அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே என்ன வச்சுக்கணும், கையில பென்சில் தான் வச்சுக்கணும். நீங்களே அக்கௌண்ட்ஸ்லாம் இப்ப நீங்க பார்க்க போறது இல்லை, பட் நீங்க ஃபியூச்சர்ல அக்கௌண்டிங் எக்ஸ்பர்டீஸா ஆவீங்க. பேங்க்லயோ இல்ல ஆடிட்டிங்லயோ சிஏ ஆகவோ ஒரு 10 பேர் உங்களுக்கு அக்கௌண்டன்டாவோ போட்டு நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படணும், பிகினிங்ல இருந்தே நீங்க பென்சில் தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மார்க் பண்ண போறோம். ஸோ என்ன